Hello students, in this video we are going to see 7th one, the question, if alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d is equal to 0, find the value of summation alpha divided by beta gamma in terms of the coefficients. Okay, so நம்ம find பண்ண வேண்டியது summation alpha divided by beta gamma. அது எப்படி இருக்கணும் in terms of the coefficients. இங்கே எதெல்லாம் coefficients அப்படின்னா a b c and d. ஓகே, இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறதுல என்னது ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஸோ லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா பி தி ரூட்ஸ். ஸோ இது ரூட்ஸாக இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா வியட்டாஸ் ஃபார்முலா படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே, let we take this equation as 1. Next, alpha beta plus beta gamma plus alpha gamma, okay, which is equal to c by a. So next, alpha beta gamma product of the roots, which is equal to minus d by a. Okay, let me take this equation as 3. இப்போ நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சம்மேஷன்னா we have to add. ஓகே, ஸோ ஆல்ஃபா நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா பீட்டா காமா இருக்கணும். அப்போ அனதர் ரூட்டு பீட்டா இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா காமா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பீட்டா நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா ரிமைனிங் டூ ரூட்ஸ் ப்ராடக்டில் டிவைடில் இருக்கணும். ஓகே, ஸோ ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட்டு காமா இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எல்சிஎம் எடுக்கலாம். எது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ நியூமரேட்டரில் இங்கே ஆல்ஃபா இருக்குது, டினாமினேட்டரில் பீட்டா காமா இருக்கா. ஸோ அப்போ இது இல்லை எது இல்லை அப்படின்னாக்கா டினாமினேட்டரில் ஆல்ஃபா இல்லை. ஸோ அப்போ ஆல்ஃபாவில் நம்ம மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் பீட்டா இல்லை. ஸோ அப்போ பீட்டாவில் ப்ராடக்ட் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டினாமினேட்டரில் காமா இல்லை. அப்போ வி ஹாவ் டு மல்டிப்ளை பை காமா அண்ட் நியூமரேட்டர். ஸோ இட் பிகம்ஸ் காமா ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட வேல்யூஸ் தெரிஞ்சால் வி கேன் அப்ளை ஹியர். ஓகே, அப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? we know that alpha square plus beta square plus gamma square is equal to, இந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஸோ அதோடைய வேல்யூஸ் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் மைனஸ் பி பை ஏ. ஓகே, அப்போது மைனஸ் பி பை ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அதோடைய சம்மேஷன் சி பை ஏ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஸோ திஸ் இஸ் சி பை ஏ. ஓகே, ஸோ அப்போது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர், திஸ் இஸ் மைனஸ் 2c பை ஏ. ஓகே, ஸோ இதில் நம்ம ஏ ஸ்கொயரை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ca. ஓகே, இப்போது இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ therefore summation alpha divided by beta gamma is equal to, the numerator is nothing but alpha square plus beta square plus gamma square. The value is b square minus 2ca divided by a square. Okay, so next whole divided by alpha beta gamma, so product of the root. Okay, so from the equation 3 we can substitute this value divided by minus divided by a. Okay, this is by 3. இப்போ இதில் a ஸ்கொயர்
இந்த டி பை ஏ மைனஸ் டி பை ஏ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டிவைடில் இருக்குது. ஸோ அதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போது ரெசிப்ரோக்கலாக போயிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏ பை டி. ஸோ இதில் 1a நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் இன்சைடு கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, அப்போது ப்ளஸ்ஸு 2ca நெக்ஸ்ட்டு இது மைனஸ் ஆயிரும். ஓகே, பி ஸ்கொயர் என்ன ஆகிடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறது மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஏ இன்ட்டு டி. ஸோ இது ஏடி. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th one. If alpha, beta, gamma and del are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0, find a quadratic equation with integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus del and alpha beta to gamma into del. Okay, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இது வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே, டிகிரி 4. ஸோ அப்போ 4 ரூட்ஸ் இருக்கணும். அந்த 4 ரூட் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா டெல். ஓகே, ஸோ இப்போது நாம் இன்னொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 ரூட் இருக்கணும். அந்த 2 ரூட்டு எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய 4 ரூட்டையும் சம் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஒரு வேல்யூ, நெக்ஸ்ட்டு அந்த 4 ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதை 2 இதையும் யூஸ் பண்ணி நாம் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்ன மைனஸ் பி பை ஏ. ஓகே, மைனஸ் பி பை ஏ which is equal to இங்கே b அப்படிங்கிறது x cube உடைய coefficient that is 5. So minus 5 by a is nothing but 2. Okay, so next product of the roots alpha beta gamma del. Okay, so அப்போ product of the roots எப்படி இருக்குன்னா அந்த லாஸ்ட் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே a கோஎஃபிஷியன்ட் a இருக்குன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் b, இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் சி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி, பட் கான்ஸ்டன்ட் தான் இ. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறது தான் என்னது இ. ஸோ அதான் ஃபார்முலாவில் எடுத்திருப்போம். ஸோ இ பை ஏ. இப்போது அங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னு டவுட் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் டி ப்ளஸ் இ. ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு ப்ளஸ் தான் வரும். அப்போ இ பை ஏ இதுதான் ஃபார்முலா, which is equal to e value that is constant 8 divided by a is nothing but 2. Okay, which is equal to 4. ஸோ இப்போது இந்த வேல்யூஸை ஒரு ரூட்டாக எடுத்துக்கணும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், லெட் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு மைனஸ் 5 பை 2 ஒரு ரூட்டாக கன்சிடர் பண்ணிக்கோம். அனதர் ஒன் ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 4. இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு அப்படின்னா, ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போது ஆல்ஃபா 1 ப்ளஸ்ஸு ஆல்ஃபா 2 சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் வேணும். ஸோ அப்போ ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு திஸ் இஸ் மைனஸ் 5 பை 2 ப்ளஸ் 4 which is equal to minus 5 plus 4 2s are 8 divided by 2 which is equal to 3 by 2. So this is sum of the root. So next product of the root வேணும் alpha 1 into alpha 2. So minus 5 by 2 into 4. 1 2s are 2 2s are 4 cancel பண்ணிடலாம். அப்போ 2 into 5 10. So minus 10. This is product of the root. Okay, அப்போ இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். Therefore x square minus sum of the root 3 by 2 into x plus, but மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2x ஸ்கொயர் minus 3x, this is
minus 20 equal to 0. So is the required quadratic equation. Okay, next ninth one, if p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0, show that square root of p by q plus square root of q by p plus square root of n by l equal to 0. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸோ என்ன கிவன் கொடுத்துறாங்கன்னா p and q are the roots of the equation. This is quadratic equation. Okay, ஸோ இப்போ quadratic equation அப்படின்னு சொன்னால் நமக்கு வியட்டாஸ் ஃபார்முலா படி சம் ஆஃப் த ரூட், ஸோ p plus q is equal to சம் ஆஃப் த ரூட் என்ன சொல்லுவோம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நார்மலாக மைனஸ் பி பை ஏ சொல்லுவோம். பி அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏ, அப்போது இங்கே மைனஸ் என் பை எல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ஸோ பிக்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம சி பை ஏ எழுதுவோம். தட் இஸ் என் தான் இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ என் டிவைட் பை எல். ஓகே, ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ணி இப்போது அந்த ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கன்சிடர், நான் எதை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை க்யூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூ பை பி, இதை மட்டும் நான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, சரி, இப்போது இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதில் தனித்தனியாக பிரிச்சிடலாம். ரூட் பி பை ரூட் க்யூ ப்ளஸ் ரூட் க்யூ பை ரூட் பி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போது இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ரூட் பி இன்ட்டு ரூட் பி என்ன ஆகிடும், பி ஸ்கொயர் ரூட்டு பி கேன்சல்டு. இங்கேயும் ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ, கியூ கிடச்சிரும். அப்போது ஹோல் டிவைடட் பை ரூட் பி இன்ட்டு ரூட் கியூ. ஓகே, ஸோ அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போது பி ப்ளஸ் கியூ சம் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். தட் இஸ் மைனஸ் என் பை எல் ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பிக்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ அந்த வேல்யூ நமக்கு தெரியுது. தட் இஸ் என் பை எல், என் பை எல். ஓகேங்களா, சரி, இப்போது இதை நான் கேன்சல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை க்யூ எடுத்தோம் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூ பை பி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் நான் இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ இதில் கேன்சல் பண்ண என்ன ஆகும் பாருங்கள், இது ஹோல் பவர் 1, இது ஹோல் பவர் ஆஃப். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் இன்னொரு ஹோல் பவர் ஆஃப் வருமா, ஸோ ஸ்கொயர் ரூட்டில் கிடச்சிருமா. அப்போ மைனஸ் ரூட் என் பை எல் அப்படின்னு கிடச்சிருது. சரிங்களா, இந்த டிவைட் பண்ணுறத பாருங்கள், இது ஹோல் பவர் 1, ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஹோல் பவர் ஆஃப்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், ஆஃப் தான் கிடைக்கும். ஸோ அதை ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ மைனஸில் இருக்கிறது என்ன செஞ்சிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோன்னா தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை க்யூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூ பை பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் த ப்ரூஃப், hence proved.